ஃபர்ஸ்ட் டைமாக நான் யூடியூப் தொடங்கும் போது யூடியூப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமலே நான் தொடங்கிட்டேன். நானும் சரி வீடியோஸ்லாம் போட்டேன். கடைசியில் வியூஸ்லாம் வந்துச்சு, நல்லா ரீச் ஆயிடுச்சு. கடைசியில் என்னோடய தப்பாக என்ன பண்ணிட்டேன், வீடியோஸை டிலீட் பண்ணிட்டேன். அது மூலிமா அந்த வாட்சிங் அவரும் போயிடுச்சு. ஸோ என்னோடய யூடியூப்பு ரெக்கமெண்ட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் யூடியூப்பை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் விடாமுயற்சியில் நல்லா வீடியோஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி, கேம்ஸ் வீடியோ நல்லா பண்ணி, விலாக் மாதிரி ட்ரை பண்ணி 6 மாதமாக கஷ்டப்பட்டு டெய்லியும் விடாமல் ஒரு வீடியோ எப்படியாவது போட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போட்ட வீடியோ தான் இன்றைக்கி ஒரு பெரிய ரிசல்ட் வந்திருக்கு. வெல்கம் டு பாஸ் தமிழ். முன்னாடி வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம காட்டுறோம். பாருங்கள் நீங்களே. ஒரு 6 மாதமாக தொடர்ந்து நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 400 வீடியோவாவது போட்டிருப்பேன். எப்படியாவது டெய்லியும் ஒரு வீடியோவாவது லைவ் போட்டுடணும், இல்லைனா ஒரு வீடியோவாவது போட்டுடணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் டெய்லியும் ஒரு வீடியோவை போட்டுருவேன். அந்த வீடியோ கேம் வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நம்ம போடுற கேமை நம்ம போட்டுடலாம் சொல்லிட்டு நம்ம போடுவோம். வியூஸ் சிலதுக்கு வரும், சிலது வியூஸ் வராது. ஸோ நீங்கள் அந்த வியூஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 30, 20, 40, 10, சிலதுலாம் 8 தான் வரும். ஸோ என்ன பண்ணுறோம், அந்த விடாமுயற்சியை விடாமல் மனசு கஷ்டப்பட்டாலும் அதை விடாமுயற்சியில் என்ன பண்ணுறோம், போட்டுனே இருக்கோம் வீடியோவை. ஸோ அப்படி போதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஒரு இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ நாங்களும் அதை தளர விடல. ஸோ வியூஸ் வந்தாலும் வரலனாலும் நான் வீடியோ போட்டுனே இருந்தேன். ஒரு 6 மாதம் கன்ஃபார்மாக வீடியோ போட்டேன். இப்போ பாருங்கள், அதோட ரிசல்ட் பாருங்கள். 3965, 67 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்க்ரீஸ் ஆகினே இருந்தது. நானும் வீடியோ போடும் போதெல்லாம் டெய்லியும் பார்ப்பேன். 2 நாளுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்பேன் வாட்சிங் ஹவரில் போய்ட்டு. வாட்சிங் ஹவர் ஏறுதான்னு வேறு சில டைம்லாம் 2 நாளில் ஏறும், சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாள், சில டைம்லாம் 1 வாரம் கழிச்சு தான் ஏறுமே வாட்ச். நம்மளும் எதுவும் பண்ண முடியாதுங்களா, ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை பார்த்தா தான் வாட்ச் டைம் நமக்கு வரும். நம்மளும் அது எதுவும் யூஸ் பண்ணவும் முடியாது. மற்றவங்க மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ண கூடாது. ஸோ அதனால் நான் கஷ்டப்பட்டு டெய்லியும் போட்ட அந்த உழைப்பினால இப்போது பார்த்தீங்கன்னா 3993 வந்திருக்கு. அதுக்கப்புறமும் திருப்பி நான் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வீடியோ, ஒரு நாளைக்கு 2 வீடியோ, இல்லைனா ஃபுல் லைவ் 24 hours லைவு, 12 hours லைவ்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியாக நம்மளால் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பலம் தான் இது. 1000 சப்ஸ்கிரைபருக்குள்ளே கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தில் இருந்தோம். பட் அந்த நேரத்துலக்குள்ள நம்மளுக்கு 4000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஊக்கமாக அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற சில சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெற்றி ஃபுல்லாகவே உங்களால் தான். நீங்கள் வீடியோ பார்த்ததுனால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வெற்றி கிடைச்சது. ஸோ இதே மாதிரி எப்பவுமே நம்மளுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. கடைசியாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் 4000 வாட்சிங் ஹவர் சப்ஸ்கிரைபர் எல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து நம்மளுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் அப்புறம் தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு 1 வீக் இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து என்ன சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. நாங்களும் சரி இவ்வளோ பண்ணிட்டோம், சரி 1 வீக் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசியில் பார்த்தா 1 மந்த்துக்கு போட்டிருந்தது. பட் நம்மளுக்கு வந்தது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் வந்துச்சு. ஸோ 3 நாள் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நம்மளுக்கு 6 மாதமாக கஷ்டப்பட்ட ரிசல்ட்டு ஒரு வாரம் ட்ரை பண்ண மாட்டோமா சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். கடைசியில் 3 நாள் வந்துச்சு ரிசல்ட்டு. வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாகவே மானிட்டேஷன் ஓகே ஆயிடுச்சு. நம்மளுக்கு மானிட்டேஷன் ஓகே ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து நம்மளுக்கு ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணதுனால நம்மளுக்கு கடைசியில் மானிட்டேஷன் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் அப்ளை ஆனதுக்கு இதுதான் அத்தாச்சு. மானிட்டேஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே இது மாதிரி இந்த டாலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் டாலர் சிம்பிள், இந்த டாலர் சிம்பிள் தான் நம்மளுக்கு காட்டும். இந்த க்ரீன் கலர் டாலர் சிம்பிள் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவுக்கு மானிட்டேஷன் வரும். ஸோ நம்ம ஒரு வீடியோவாக நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல் வீடியோவுக்கு சொல்லி அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டிச்சு. நான் ஆல் வீடியோக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதுவே தானாக சூஸ் பண்ணிச்சு எந்தெந்த வீடியோவுக்கு மானிட்டேஷன் வரும், எந்தெந்த வீடியோக்கு மானிட்டேஷன் வரான்னு சொல்லிட்டு நிறையா காட்டிச்சு. ஸோ இதுதான் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம எந்த வீடியோ போட்டால் மானிட்டேஷன் ஆகும், மானிட்டேஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம இது மூலிமா அழகாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ யூடியூபும் பார்ட்னர் மூலியமாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நம்ம போட முடியாது, இந்த வீடியோ போட்டால் மானிட்டேஷன் வராதுன்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பான வீடியோ எதுவும் போடாமல் பார்த்துக்கலாம்.